smart boards that will bring the cutting-edge technology at the fingertips of our government school students. We are truly blessed and honored by the presence of valuable eminent dignitaries, visionary leaders, and benefactors. You have come from far off places. Thank you so much. Your magnanimous offering will make our students learn more effortlessly. Thank you so much. I request our respected headmistress to welcome the august gathering of eminent personalities. 22 ஸ்மார்ட் போர்டுகளுக்கான திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளி கல்வி இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கண்ணப்பன் சார் அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். School sir, pin drop silent இதுதான் சார். Usually school and pin drop sir. Super. Friends, உங்களை பார்க்கறதுக்கு எங்கெங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுங்களா சாருங்க? மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், அப்புறமா என்னுடைய இனிய நண்பன் எங்கேருந்துப்பா கல்கட்டா, இந்த 2 ஃப்ளைட் விட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிளாப்ஸ். இன்னொன்று என்ன பியூட்டின்னா, நம்ம டைரக்டர் சார் கண்ணப்பன் சார் பிஸி ஷெடியூல்ஸ். அந்த பிஸி ஷெடியூல்ஸ்லையும் சார் வந்து நேற்று 8 மணி வரைக்கும் மீட்டிங்கு, அப்புறமா 8 மணி ஆகிட்டு அப்புறமா நைட்டு 1 o'clock தான் வந்து ஒசூரில் ரீச் ஆனாங்க. அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்கறதுக்கு தானே வந்துருக்குது அவர் சார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ். தென் டைட்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மெயினாக வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் போர்டு எப்படி வந்தது தெரியுங்களா? வெங்கட்ராமன் சார் அவங்கள ரிட்டையர்ட் ப்ரோக்ராம். ஸோ ரிட்டையர்ட் ப்ரோக்ராமில் வந்து அவர் ஒரு கிஃப்ட் வாங்கலை. எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சால் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரோடைய ரிட்டையர்ட் ப்ரோக்ராமில் ₹1 காசு யார்கிட்டையும் வாங்காமல் அவருக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 8 ஸ்மார்ட் போர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 8 ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம டெய்லி வந்து ரெஸ்ட் ரூம் ரிலாக்ஸாக நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்போம். அதை பண்ணி கொடுத்தது யார் தெரியுங்களா? நம்ம முரளி பாபு சார். அவர் வந்து என்ன 30 மார்ச் 31 10 மணியில் ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் 6 lakhs இருக்குது, அது ஏதாவது பண்ணுப்பான்னு. நைட்டு 8 மணிக்குள்ளே அவங்களுக்கு இன்வாய்ஸ் வந்தது சார். உங்களுக்கு நெட்டு ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு ஸ்மார்ட் போர்ட்ஸ் வாங்கினோம் சார் அவங்கக்கிட்ட சார்கிட்ட. ஸோ நீ சொல்கிறியா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சாரை கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். தென் மெயினாக வந்து நீங்கள் உட்கார்றீங்கல்ல பெஞ்சஸ், ஓகேங்களா? அது வந்து வேப்டெக் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனி. ஏன்னா இந்தியாவில் வந்து பெரிய அசோக் லைலண்ட் மாதிரி பெரிய கம்பெனி ரயில்வே ப்ராடக்ட் அவங்களுக்கு வேப்டெக் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து முரளி சார் வந்து யூஸ்வலி 0.2% வந்து என்ன ப்ராஃபிட்டில் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சார் ஃபைட் பண்ணி ஒசூருக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட் அதில் வந்து நம்மளுக்கு 5 ஸ்மார்ட் போர்டு சார் வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், வெரி மச் ஆஃப் தேங்க்யூ சார். தென் அதாயிட்ட அப்புறமா வந்து என்னுடைய ஸ்கூல்மேட் ஜஸ்ட் அவரை கேட்டேன். நானும் அவர் இப்படி எல்கேஜி ஃப்ரெண்ட்ஸு அவரை கேட்டேன்,
ஸ்மார்ட் போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அரௌண்டு கிட்ட அவங்க வந்து ஓவரால் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு கேட்டேன், ஒரு 4 days பேக் தான் கேட்டேன், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கேன், என்ன கேட்கல அப்படின்னு உரிமையோட கேட்டார் சஞ்சய் பட்டேல் அப்படின்னு. அவர் வந்து கல்கட்டாவில் இருந்தார். எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நான் கொடுக்குற ஸ்கூலுக்கு கொடுக்குறேன். இன்னும் ஒரு 10 மினிமம் நான் கொடுக்குறேன் உங்கள் ஸ்கூலுக்கு, இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்டார். இப்போ 26 இருக்குது, இது சேர்த்தா இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10-15 தேவை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் திஸ் ப்ரோக்ராம், வெரி மச் ஆஃப் தேங்க்யூ. தென் இந்த நிகழ்ச்சியை ஏன்னா டைட்டன் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஓவராலாக ப்ரோக்ராம் பண்ணது மெயினாக வந்து கமலேஷ் சார். தேங்க்யூ சார், கமலேஷ் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் எவ்ரி திங் சார். தென் அதில் கோஆர்டினேட் பண்ணது வந்து சரத் சார். சார் வெரி மச் ஆஃப் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா டைட்டன் டீம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் நான் இருக்கேன், இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் இருக்கேன், வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எங்கள் பின்னாடி யார் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், நத்திங். டோட்டல் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் நம்ம டைரக்டர் சார் உங்களை பார்க்கறதுன்னு அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண வேண்டும், இன்னைக்கு ஒரு வீட்லேயும் ஒரு டேலண்ட் இருக்குது சார். எதுக்குன்னா ஸ்மார்ட் போர்ட்ஸ் அந்த விஷுவலைசேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரோட பொட்டென்ஷியல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நம்ம டிஜிட்டலைசர் பண்ணணும். நாட் ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நம்ம டிஜிட்டலைசருக்கு நம்ம கொடுத்தா அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அகாடமிக்கில் வந்து கண்டிப்பாக சென்டம் காமிச்சு என்டையர் கிருஷ்ணகிரிலேயே வி வில் பி த ஃபர்ஸ்ட் ஜூஜ்வாடி. அந்த அளவுக்கு அந்த எஜுகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் சார். ஏன்னா எஸ்பெஷலி நம்ம ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸ் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா சார், நம்ம ஸ்கூல்லன்னா அவ்வளோ டெடிகேட்டிவாக டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக பண்ணுறாங்க சார். ரியலி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த மேடையில் நான் சொல்கிறேன், ரியலி ஒண்டர்ஸ் நாம் கண்டிப்பாக வி கேன் மேக் இட், எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அன்றது டீச்சர்ஸ் ஒர்க் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அது நம்ம மைண்டில் வச்சா வி கேன் மேக் எ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி நம்ம கிருஷ்ணகிரிலேயே நம்ம பிடிஏ எஸ்எம்சி மாதிரி எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா, என்ன வேணாலும் நம்ம சார் இங்கே வந்து நம்ம பிடிஏ எஸ்பெஷலி சார் பிடிஏ வந்து இந்த ஃப்ரம் பேஸ் வி ஆர் இன் ஆல் பார்ட்டிஸ் சார், எல்லா பார்ட்டியில் காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா ஆளுக்கும் நம்ம இருக்கோம் சார். நோ பாலிடிக்ஸ் இன்சைட், வெளியே போன உள்ளே வந்து நோ பாலிடிக்ஸ், ஒன்லி ஸ்கூலுக்குள்ளே ஒன்லி எஜுகேஷன் அந்த டெவலப்மெண்ட் அதுதான் நம்ம பேச போகிறோம் சார். ஸோ டீம் ஒர்க்ஸ் மேக் ஏ ஒண்டர்ஸ். அதே மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க, யூ த ஸ்டூடெண்ட்ஸ். நாம் வந்து சார் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் அகாடமிக்ல வந்து வி வில் த ஃபர்ஸ்ட் இந்த ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்மளால முடியும். எவ்ரி திங் இஸ் பாசிபிள்ன்றது நம்ம மைண்டில் வச்சுட்டு வி கேன் ஒர்க் இட். ஓகேங்களா, ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசுறது இருக்குது. ஏன்னா சார் வந்து இன்னும் 2 நிகழ்ச்சிக்கு போகிறது இருக்குது. ஸோ எவ்ரிவன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.
அரசாங்க ஸ்கூலில் வந்து இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்களோட பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இது மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மாற்றுதல் கொண்டு வரத்துக்கு நாங்களும் ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்ல ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க உங்களோட பொறுப்பு இது என்ன அப்படின்னு. நீங்கள் நல்லா இந்த ஸ்மார்ட் போர்டை நல்லா உபயோகம் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னோட்டத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக நல்ல கையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஞாபகத்திலும் ஆனப்பெரிது என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப இன்றைய வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப யுகத்தில் ஒசூர் கல்வி மாவட்டத்தில் மிக முக்கியமான இடத்தில் அமைந்துள்ள நமது ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தொடர்ந்து தொழில்நுட்ப புரட்சிகளை மேற்கொள்ள கடந்த 3 கல்வியாண்டுகளாக மற்றும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் மிக சிறப்பான தொழில்நுட்ப உதவிகளை செய்து பள்ளியை அனைத்து வகைகளிலும் அது புத்தக படிப்புகள் மட்டுமில்லாமல் அனைத்து தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் போட்டிகள் அனைத்திலும் நம் பள்ளி மேன்மை இடத்தில் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தொடர்ந்து உதவிகளை வழங்கி வரும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அனைத்து நிறுவனர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்படி அனைத்து நிறுவன தலைமையிடத்தில் பேசியதற்கேற்ப நமது பள்ளி செல்வங்கள் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடுகள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான போட்டிகளில் கலந்து கொண்டு தொழில்நுட்ப புரட்சிகளில் மிகுந்த ஒரு பயனை பெற வேண்டும் என்ற அன்போடு உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்றில் இந்த ஒரு பொன்னான நாள். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இங்கே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் நன்கொடையாளர்களுமாக இணைந்து ஒரு அற்புதமான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற வகையில் இங்கே 22 வகுப்பறைகள் வழங்கி அதனுடைய திறப்பு விழா ஜூன் மாதம் பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் மாணவர்களுக்கு உடனடியாக பயனடையும் என்ற வகையில் ஒரு பெரிய டீமே இருக்குது. நம்ம யாரையும் தனியாக குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இருந்தாலும் முதல்ல பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் அரசு மேல்நிலைப் பள்ளி ஜூஜுவாடி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் டைட்டன் கம்பெனியுடைய முன்னாள் மேனேஜிங் டைரக்டர் திரு CK வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அவரையோடு இணைந்து இங்கே பணியாற்றி இருக்கக்கூடிய மைக்ரோடெக் குரூப் கம்பெனிஸினுடைய முரளிதரன், அல்ஃபிட் இந்தியா இன்ஃபினிட் பிரைவேட் லிமிடெடுடைய சகாய் ஜெரால், டைட்டன் கம்பெனியுடைய ஒருங்கிணைத்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு படிப்படியாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்த இந்த பள்ளி இன்றைக்கு 2100 மாணவர்களுக்கு மேலே உயர்ந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டுதான் கடந்த கல்வியாண்டினுடைய இறுதியில் உங்களுக்கு அரசிடமிருந்து முதலாக எந்த பள்ளிக்கும் வழங்காத ஒரே நேரத்தில் 18 கூடுதல் பணியிடங்களை மாவட்ட முதன்மை கல்வியினுடைய பரிந்துரையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அதனுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய பள்ளிக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பிளாக் போர்டு, நம்ம ஸ்டேஜு எப்பவும் ரெகுலராக இருக்கக்கூடியது. நான் அன்றைக்கு வருகின்ற போது இங்கே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை பார்த்தோம். அதுக்கமைய குழந்தைகளுக்கான செஸ் மன்றம், அந்த செஸ் கிளப்புக்காக அவங்க உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்டோர் கேம்ஸ் அன்றைக்கி திறந்து வச்சோம். இன்றைக்கி இவங்களோட MDயோடு சேர்ந்து இவ்வளோ ஒரு பெரிய நன்கொடையாளர்கள்லாம் இணைந்து நம்முடைய பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறாங்க. ஸோ பிளாக் போர்டில் இருந்து நமக்கு ஸ்மார்ட் போர்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ பொருளை கொடுத்துறோம். நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட அஷூரன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம மெட்டீரியல் கொடுத்துறோம் அல்லது புறத்தோற்றத்தை கொடுத்துறோம். நமக்கான பேசிக் ஃபெசிலிட்டி இங்கே கொடுக்குறோம். டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய பில்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகள், ஒரு மீடியம் கிளாஸ் பீப்புள். ஸோ அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மேலும் மேலும் ஒரு ஊக்கத்துணையாக தான் இவ்வளவு காரியங்கள் இந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அந்த வகையில் நம்ம கேப் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கின்ற போது அவர் ஸ்டூடெண்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்டட் பர்சன்.
பட் மே ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் போர்டு ஆர் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தோம்னா 22 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இட் பிரிங்ஸ் வேர்ல்டு இன் டு த ஜூஜுவாடி ஃப்ரம் விர்ச்சுவல் சயின்ஸ் லேப் டு தமிழ் லிட்ரேச்சர் வித் விஷுவல் லேர்னிங் வில் நோ லாங்கர் லிமிட்டட் வித் சாக் அண்ட் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கும் சாக்கோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு விஷுவலை கொண்டு வரணும். இது எதை அடிப்படையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலையும் வந்து சொல்கின்ற போது த டெக்னாலஜி எனேபிள்டு லேர்னிங் அண்ட் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக டைட்டான் கம்பெனியுடைய எம்டி சாரும் இங்கே மற்ற டீம் முரளிதர் பாபு எல்லாருமே ஒரு பெரிய டீமாக ஜுவல்லர்ஸ் ராம் ஜுவல்லர்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி அவங்கவுங்களால முடிஞ்சது 5 லேப் 5 ஸ்மார்ட் ப்ரோக்ராம் 8 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு போட்டு ஒரே நேரத்தில் 22 ஸ்மார்ட் போர்டு கிடச்சிருக்கு. நம்ம இந்த 22 நம்பரை பார்த்த உடனே நாங்கள் கவர்மெண்ட் சார்பாக லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம்னா 22,931 ஸ்மார்ட் போர்டை வந்து பிரைமரி கிளாஸுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரைமரி கிளாஸ்லேருந்து வந்தால் தான் ஹைஸ்கூல் பசங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து அதனுடைய அடிப்படை தொடக்கம் அரசு முன்னெடுத்து இருக்கிறது. நமக்கு நன்கொடையாளர் தான் இப்போ அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு இங்கே உறுதுணையாக இருக்காங்கன்றதுனால கண்டிப்பாக இவங்க ஒரு பெரிய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கிளாஸ் ரூம் கொடுத்ததுனால இதனுடைய ஹியூமன் எப்பவுமே கம்பெனியில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்கன்னா வேல்யூ பார்ப்பாங்க. ஒவ்வொரு அவர் ஒரு மனித ஹியூமன் ஹவர்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த 22 கிளாஸ் ரூம் எத்தனை பேருக்கு நமக்கு பயன்படும் அப்படின்றது பார்த்தோம்னா 1 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மினிமம் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 8 பீரியட்ஸ் பர் டே இருக்குது. வித் 22 கிளாஸ் ரூமில் நமக்கு 22 ஸ்மார்ட் போர்டு இருக்கிறதுனால எவ்வளோ குழந்தைங்க அல்லது எத்தனை ஸ்டூடெண்ட் ஒரே நேரத்தில் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 22 கிளாஸ் ரூம் இன்ட்டு 40 இன்ட்டு 8 அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஆசிரியர்கள் இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு இன்றைய நவீன அறிவியலுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ப இந்த பாடங்களை நடத்துவதற்கு ஏதுவாக இருந்தால் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆல்சோ வெரி ஈஸி. அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடத்தலாம். நிறைய அவங்க வந்து மெமரி பண்ணிவிட்டு நாமக்கு பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டுலாம் இருக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சுவிட்ச் போர்டை இன்றைக்கி காலையில் கூட ஜூஜிவாடி பிரைமரி ஸ்கூலில் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக ஒரு அம்மா ஃபுட்டுன்ற டாப்பிக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்டு குழந்தைக்கு இது பண்ணாங்க. ஃபுட்டோட நீடு, ஃபுட்டிலேருந்து எப்படி எனர்ஜி கிடைக்குது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, அதனுடைய டீகம்போஸ் ஆகிறது எப்படி பண்ணுறோம், அப்படி டீகம்போஸ் ஆகிறதுலேருந்து என்னென்ன எனர்ஜி எடுக்க முடியும், ஃபுட்டை எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் அந்த ஹியூமன் பீயிங்க்கு நல்லது அப்படின்றது இந்த 6ஆம் வகுப்புலேயே நம்ம வந்து சின்னதாக சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு அங்கே இருக்குது. ஸோ அங்கேயுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வச்சுருந்தாங்க. அந்த பெற்றோராசிரியர் கழக தலைவர் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு 20 டீச்சருக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிறாங்க. எனவே இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெரியவர்களுடைய விஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா இவங்களுடைய விஷன் வந்து ஒரு ப்ரிசியஸ் டைம். எப்படி டைட்டான் கம்பெனியில் டைட்டான் வாட்ச் வந்து ஒரு ப்ரிசியஸ் காலம் கன் பண்ணுறது கடமை பொன் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி டைம் இஸ் ரொம்ப ப்ரிசியஸ் கோல்டு. அந்த கோல்டில் நம்ம இவங்களை இந்த என்டையர் டீமோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது they are investing our government school in the next stage. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. இதிலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதிரே அமர்ந்திருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு 5 வருடங்களில் 10 வருடங்களில் எப்படியா மாறணும்னா ஒரு என்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு நல்ல டீச்சராகவோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக உருவாகி இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய லீடராக, இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீதரே மற்றவங்களாம் இருக்கிற மாதிரி பெரிய லீடராக இவங்களுக்கு வர முடியும். இன்றைக்கி அப்படி தான் லீடர்லாம் நிறைய புதிய லீடர்லாம் வந்திருக்காங்க. ஆண்டர் சிஎம் எல்லாம் ஒரு பெரிய கனவோடு தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் பிற்காலத்தில் மிகப்பெரிய வல்லவர்களாக சாதனை படைக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கப்படும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் நான் மறுபடியும் இந்த என்டையர் டீம் டைட்டன் சார்லேருந்து எல்லாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை டோனார்ஸுக்கும் ஸ்கூல் சார்பாகவும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய ரெக்வஸ்ட் டு த டீச்சர் அப்படின்னா இதை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணணும். தட் வில் பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பொருள் வாங்கி கொடுக்கலாம். பொருள் அவங்க ஏற்கனவே இப்போ முரளிபாபு சார் அற்புதமாக சொன்னாங்க. டாய்லெட்டு நானும் மேலே போய் பார்த்துருக்கேன். நல்லா அற்புதமாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அதாவது என்னென்னாக்கா நிறைய சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னா நிறைய புதுசாக வாங்கி கொடுத்துருவாங்க.
ஆனால் அது மெயின்டெனன்ஸுக்கு தான் நம்ம சரியாக ப்ராப்பராக இல்லாமல் போய்டும். இன்னும் அந்த வகையில் டீச்சர்ஸ் வந்து இது ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ எந்த லெசனுக்கு எதை நம்ம இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வெர்பலில் ஓரலில் நமக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். டீச்சர் பீப்புள் இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் கிளாஸ் ரூம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் விஷுவல் தாட்ஸுக்கு இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது சொல்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு இன்றைக்கி 22 கிளாஸ் ரூமில் அந்த ஸ்மார்ட் போர்டு இருக்குன்னா அதை மூலமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு டீச்சர் வராமல் இருந்தாலும் கூட நீங்கள் நேராக போயிட்டு உங்களுடைய லெசன் நேற்று நடத்தின லெசனை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிங்களன்னா உங்களுடைய மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அல்லது விஷுவலில் பார்த்தது வந்து மறுபடியும் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நிறைய ஈஸியாக கிடைக்குன்றதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வருகின்றேன். எனவே கனவுகள் எப்படி இருக்கணும், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவுகள் மிகப்பெரிய கனவாக இருக்கணும். அந்த கனவை இவங்க அடைவதற்கு இந்த வகுப்பறையும் ஒரு பெரிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அந்த கனவுக்கு வானமே இல்லை. இந்த நம்ம டாக்டர் இன்ஜினியர் இதெல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கனவு எப்படி இருக்குன்னா வானத்துக்கு மேலே ஒரு எல்லை இருக்குமானால் அந்த நோக்கி உங்களுடைய கனவு இருக்கணும். அதை தான் வந்து விவேகானந்தர் சொல்கின்ற போது அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். ஏன்னா இங்கே கோல்ன்றது லட்சியம். ஏன்னா இந்த லட்சியத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கணும். பள்ளி பருவத்தில் லட்சியம் என்பது நன்றாக படிப்பது மட்டும்தான். எனவே ஆசிரியர்களிடமிருந்து நல்ல கருத்துக்களை கண்டென்ட்டை நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய பெற்றோர்கள் படுகின்ற அல்லது துயரத்திலிருந்து அல்லது அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து அடுத்த நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியதை போல அறியாமை என்னும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா கல்வி என்ற ஒரே ஆயுதம் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஏன்னா அந்த வகையில் நீங்களும் கல்வியின் மூலமாக, குறிப்பாக இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி ஜூஜுவாடியின் மூலமாக, இந்த ஆசிரியர்கள் மூலமாக, இது போன்ற பெரியோர்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். எனவே இங்கே கொடுக்கப்பட்ட அத்தனை வசதிகள், இப்போ கடந்த மார்ச் மாதம் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு 8 கிளாஸ் ரூம் திறந்துருக்காங்க. இடம் இருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக மேயாவாக்கி பாரிஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கருத்துரு ஒன்று அமைச்சிருக்கிறோம். இங்கே SDAT மூலமாக ஒரு அற்புதமான விளையாட்டு இடத்தை அமைக்க முடியுமா என்பதையும் ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக லேபர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஒரு சின்ன மினி ITI, இங்கே இவ்வளோ கம்பெனிங்க இருக்காங்க, இந்த கம்பெனிக்கு தேவைப்படுகின்ற ஸ்கில்டு பர்சன் வேணும். ஏன்னா அந்த ஸ்கில்டு பர்சனுக்கு தேவையான கோர்ஸ் நாங்கள் நேற்றுக்கு கூட பிரேக்ஸ் இந்தியா சென்னையில் ஒரு 50 குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகள் +2 முடிச்சவங்களுக்கு ஒரு மினிமம் மார்க் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு டிப்ளமோ அங்கே கொடுத்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுத்து 2 இயர்ஸில் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை கொடுத்து அங்கேயே ஜாபு கொடுக்குறாங்க. இதை ஜாபை வந்து அங்கே அஷ்யூர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அன்பு குழந்தைகளை எத்தனை வசதிகள் நாம் செய்து கொடுத்தாலும் கூட அதனை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு நாம் செல்வோம் என்றதை நீங்கள் உறுதி எடுக்கணும். அதுதான் பாரதியார் சொல்கிறார். நான் நிறைய இடங்களில் சொல்லுறது உங்களுக்கும் நான் லாஸ்ட் தடவை சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சாதிக்கணும், சாதனை படைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். எனவே உங்களுடைய கனவும் பெற்றோர்களுடைய கனவும் மெய்ப்படுவதற்கு அயராத நீங்கள் உழைக்க வேண்டும், கடுமையான முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால், நீங்கள் நன்றாக பயிற்சி செய்தால், இந்த முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து உங்களை உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்லும் என்ற ஒரு சின்ன செய்தியை மட்டும் இங்கே சொல்லி, இந்த ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை ஓசூர் பகுதி நன்கொடையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் ஸ்ரீதரன் வாயிலாக எங்களது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி உங்களுடைய ஹெட்மாஸ்டர் 2 ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள் பள்ளிக்கு ஒரு உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 2 சாங்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு வாரத்துக்குள்ள உரிய ஆணை வரும். கடந்த முறை வரும்போது 18 படிவங்களை கொடுத்தோம். முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இப்போ தற்போது இயலாத ஒரு காரியம். கையில் எந்த போஸ்டும் எக்ஸ்ட்ரா இல்லை. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் போது நமது பள்ளிக்கான ப்ரியாரிட்டி பேஸில் கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடைச்சிடும். அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்களுக்கு அந்த டீச்சரும் கிடைச்சிடுவாங்க அப்படின்றத சொல்லி இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் மிக சிறந்த சாதனையாளர்களாக உயர வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.